முடி அடர்த்தியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது தேங்காய் பாலை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். முடி அடர்த்தியாக வளர செய்கிற இந்த சிம்பிளான ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? வீட்டில் இருக்கிற நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே இந்த ஹேர் பேக்கை ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருந்தாலும் முடி கொட்டுறதுன்றது காமனான எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வயசாகிற போது மட்டும்தான் முடி கொட்டும். அதை வச்சு நம்மளுக்கு வயசாகுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் பீப்புளுக்கு சின்ன வயசுலேயே ஹேர் ஃபால்ன்றது ரொம்ப காமனாகவும் மிகப்பெரிய ப்ராப்ளமாகவுமே இருக்குது. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் பொண்ணுங்க பசங்கன்னு எல்லாருக்குமே இருக்குது. நம்ம எடுத்துக்கிற உணவுலேருந்து அதிகப்படியான நேரம் ஒர்க் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஓவர் திங்கிங், நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால் முடி கொட்டுறது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுது. வெளியில் இருக்க பொல்யூஷனும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சரி பண்ண நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ணி நம்மளால் பண்ணிக்க முடியாது. கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்காது. இப்போ ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்மளுக்கு தேவை தேங்காய் குட்டி குட்டி பீசஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. அது கூட சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் தலைமுடிய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட இன்னும் 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஷைனிங்கான ஹேர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது வடிகட்டின இந்த தேங்காய் பால் கஞ்சி தனியாக எடுத்து வச்சுட்டு ஓவர் நைட் நீங்கள் பச்சை பயிரை ஒரு 4 ஸ்பூன் தண்ணியில் ஊற வைக்கணும். அது கூட வெந்தயத்தை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனித்தனியாக 2த்தையும் கூட ஊற வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஓவர் நைட் இது ஊறி இருக்கணும் நல்லா. இப்போது ஊற வச்சுருக்கிற இந்த பச்சை பயிறு, வெந்தயம் இது 2த்தையும் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பால் கஞ்சி தண்ணி இது கூட சேர்த்து நல்லா ஒரு ஹேர் பேக் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளவுதான், நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. வெறும் 4 இன்க்ரீடியன்ட், அதுவும் எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எப்பவும் போல் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் பாலும் கஞ்சி தண்ணி இருக்கிறதுனால முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இந்த ஹேர் பேக்கை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். முடி ரொம்ப அடர்த்தி கம்மியாக இருக்குது, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணணும், ஹேரும் எனக்கு ஷைனிங்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாரத்துக்கு 2 வாட்டி 2 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கண்கூடான ஒரு ஹேர் க்ரோத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.